أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد لله حق جهاده وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: كان لأهل الجاهلية يومان في كل سنة يلعبون فيهما، فلما قدم النبي صلى الله عليه وسلم مدينة قال: كان لكم يومان تلعبون فيهما وقد يبدلكم الله بهما خيرا منهما يوم الفطر ويوم الأضحى، وكما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق نبينا صلى الله عليه وسلم. இந்த பாரிய பிரபஞ்சத்தை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களாக எங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான்புகள் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் மாதுவிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஒரு ஜாஹிலிய சமுதாயத்தை உலகம் போட்டு உத்தம சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொற்றி பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், இன்று வரை இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. சய்யிதுல் அய்யாம் என்று வர்ணிக்கப்படும் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவரது தூதரும் இவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டு ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் புனிதமான ரமலான் மாதத்தின் இறுதியை அடைந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் எங்களை விட்டு இந்த ரமலான் பிரிந்து செல்ல காத்திருக்கின்றது. இந்த தருணத்தில் நாம் செய்ய வேண்டிய 3 முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று முஹாசபா, சுய விசாரணை. மிகச் சரியாக இந்த ரமலானை நான் கழித்திருக்கிறேனா, அதில் நான் விட்ட குறைபாடுகள் என்ன என்பதை ஒரு முறை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டிய தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, ஃபித்ரா மற்றும் சதகாவின் பக்கம் எங்களுடைய கவனங்களை குவிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் இஸ்லாத்துக்கு விரோதமில்லாத முறையிலே எங்களுடைய பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவது எப்படி என்பதை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது. 3 கடமைகளும் எங்களுக்கு முன்னால் இப்பொழுது எஞ்சி இருக்கின்ற நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முஹாசபாவின் பக்கம் நாங்கள் கவனம் செலுத்துவோம். அடிக்கடி மரண செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்று காலையிலும் மரண செய்திகளை கேள்விப்பட்டோம். அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருப்போம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதுதான் என்னுடைய கடைசி ரமலானாக கூட இருக்க முடியும். இந்த ரமலான் எப்படி என்னை கடந்து போயிருக்கிறது என்பதை ஒரு முறை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டிய தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நமது பிரதேசம் பார்க்கின்ற பார்வைக்கு செல்வந்தர்கள் நிறைந்த ஒரு பிரதேசமாக, வியாபாரிகள் நிறைந்த ஒரு பிரதேசமாக, பணக்கார ஊராக வெளிப்பார்வைக்கு தென்பட்டாலும் கூட
யதார்த்தம் அது கிடையாது. எமது பிரதேசத்திலே இருக்கிற வறுமை மிக மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏழை எளியவர்கள், தேவையுடையவர்களுடைய நிலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு இன்று வறுமை மிக மோசமாக நம்முடைய சமுதாயத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆடம்பரமும் வீண் விரயமும் தலை தூக்கி இருக்க, மறுபக்கம் மிக கடுமையான வறுமையோடும் மிக கடுமையான கஷ்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் நமது சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு பொது இஃப்தார் நிகழ்விலே ஒரு வயதான தந்தை அங்கு மற்றவர்கள் சாப்பிட்டு விட்டு மிச்சம் வைத்த உணவுகளை ஒரு பொலித்தீன் பையிலே சேகரித்துக் கொண்டு தன்னுடைய வீட்டின் உணவு தேவைக்காக அதை சேகரித்துக் கொண்டு போகின்ற ஒரு பிரதேசத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு வறுமை இந்த சமூகத்தில் இருக்கிறது. சாப்பிட்டு விட்டு மிச்சம் வைத்த உணவுகளையாவது எடுத்துச் சென்றால் அது எங்களுடைய ஒரு வேளை உணவை ஈடு செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் அவ்வாறு எடுத்துச் செல்வதை நாம் காண்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆடைகளை வழங்குகின்ற ஒரு சதக்கா நிகழ்ச்சி திட்டத்தை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருந்தோம். அதிலே மோடு பேசிய பல தாய்மார்கள் சொன்ன கண்ணீர் கதைகளை கேட்கின்ற ஒரு மிகவும் கவலையாக இருந்தது. வீட்டிலே ஆண் துணை கிடையாது, கைவிடப்பட்ட பெண்களாக இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ பெண் குமர் பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். ஆனால் பக்கத்தை விட்டு சமூகத்திலே இறங்கி அவர்களுக்கு போய் யாசகம் கேட்பதற்கு முடியாத நிலை, நல்ல நிலையில் வாழ்ந்த குடும்பங்கள். அதே நேரம் திருநாளைக்கு அணிவதற்கென்று ஒரு சாதாரண ஒரு ஆடை கூட இல்லாத நிலையிலே பழைய ஆடைகளாவது இருந்தால் தாருங்கள் என்று கேட்கின்ற தாய்மார்களுடைய கண்ணீர் கதைகள் பலவற்றை நாம் இந்த சமூகத்திலே நாளாந்தம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். திருநாளுடைய தினத்திலே சமைப்பதற்கென்று எதுவுமே இல்லாத நிலையிலே அல்லது அதற்கு போதுமான வசதி இல்லாத நிலையிலே எல்லோரும் இப்போது இந்த கொமர்ஷியல் உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே வியாபாரமயப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனைய பணக்கார குடும்பங்களில் வசிக்கிற பிள்ளைகள் நல்ல நல்ல உணவுகளை, விலை உயர்ந்த சாப்பாடுகளை எல்லாம் போட்டோ பிடித்து வாட்ஸ்அப்பிலே, பேஸ்புக்கிலே, இன்ஸ்டாவிலே அவர்கள் ஸ்டேட்டஸாக வைக்கின்ற போது, இப்படி எங்களுக்கும் சாப்பிட கிடைக்கவில்லையே, எங்களுக்கும் இந்த அளவுக்கு வசதி இல்லையே, 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து பெருநாளுடைய உணவை எங்களால் தயாரித்துக் கொள்ள முடியவில்லையே, இந்த பெருநாளுடைய உணவிலும் கூட சாதாரண உணவை தான் நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற மிக கவலையான ஒரு குடும்ப சூழல் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நேற்று கூட ஒரு தாயார் என்னோடு பேசினார். என்னை உங்களுடைய ஊரை சேர்ந்த ஒருவர் தான் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தார். நான் வெளியூரை சேர்ந்தவர். என்னை இஸ்லாத்துக்குள் அழைத்து வந்துவிட்டு எனக்கு 3 பிள்ளைகளையும் கொடுத்து விட்டு அவர் இப்பொழுது வேறொரு திருமணம் செய்து சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். அவர் தந்த இஸ்லாத்தை மாத்திரம் நான் இன்னும் இழக்கவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிப்பான். என்னுடைய பெருநாளைக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். உண்மையில் அவருடைய குரலிலே இருந்த அந்த கண்ணீர், அவர் கதைக்கின்ற போது, தொலைபேசியிலே உரையாடுகின்ற போது இருந்த அந்த கண்ணீர் கதையை கேட்கின்ற போது மிகவும் மனவேதனையாக இருந்தது. இப்படி 100கணக்கான குடும்பங்கள் நமது பிரதேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறப்பதற்கில்லை. அப்படி மிக மோசமான வறுமை நிலை நம்முடைய சமுதாயத்தில் கண்ணுக்கு புலப்படாத வகையிலே மறைந்திருக்கிறது என்கின்ற உண்மையை நாம் இங்கு உரத்திச் சொல்ல விரும்புகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான இந்த நிலைமைகளுக்குள்ளால் நம்முடைய பெருநாள் வந்திருக்கிறது. ஆடம்பரமும் வீண்விரயமும் நிறைந்த, மிகவும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத வகையில் பெருநாளுடைய செலவுகளை செய்கிற பெருநாளாகத்தான் எங்களுடைய பெருநாள் இருக்க போகிறது என்று சொன்னால், நான் இப்போது சொன்ன ஒரு சில கண்ணீர் கதைகளின் சொந்தக்காரர்களினுடைய அந்த ஏக்கம், அவர்களுடைய அந்த ஏக்கம் நிச்சயமாக எங்களுக்கு சந்தோஷத்தை தராது சகோதரர்களே. முடியுமான வரைக்கும் பெருநாளுடைய தினத்திலும் கூட, அதுவும் சதக்காவுடைய ஒரு தினம்தான், அதிகம் நாங்கள் சதக்காவின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ர் என்கின்ற ஒரு அமலை இஸ்லாம் ஏன் காட்டி தந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு ஏழையினுடைய வீட்டிலும் பெருநாள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்களுக்குரிய உணவு வழங்கப்பட வேண்டும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது அவர்களுடைய காலத்தில் வழக்கத்தில் இருந்த உணவு முறைகளின் அடிப்படையிலே பேரிச்சம்பழத்தில் இருந்தும் கோதுமையில் இருந்தும்
ஒரு ஷா அளவு நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாய தர்மமாக பெருநாள் தர்மத்தை அறிவித்தார்கள். கிட்டத்தட்ட நம்முடைய பிரதேச கணிப்பீட்டின்படி, ஜமியத்துல் உலமாவினுடைய வழிகாட்டலின்படி 2.4 கிலோகிராம் அரிசி அல்லது 2.5 கிலோகிராம் அரிசி எங்களுடைய தானியத்தின் பிரகாரம். சிலர் அதனை பெறுமதியாகவும் கொடுக்கலாம் என்று இஜ்திஹாத் அடிப்படையில் சொன்னாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இது பிரதான உணவாக வழங்கப்பட்டிருக்கிற நடைமுறையை நாங்கள் பார்க்கின்றோம். பெருநாளுடைய புரை தென்பட்டதில் இருந்து அதனை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அறிவிப்பின்படி புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே, நாங்கள் 3-4 நாட்களுக்கு முன்னரேயே ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து விடுவோம் என்று சொல்கின்ற அறிவிப்பின்படி ரமலானிலேயே நாங்கள் அதனை கொடுத்து விடலாம் என்கின்ற சட்டத்தை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களை, இதுவரை ஜகாத்துல் ஃபித்ரை சரியா தனிப்பட்டு கொடுக்காத சகோதரர்கள் இருந்தால் யாராவது ஒரு வேளை குடும்பத்தை தேர்ந்தெடுங்க. நாளைய தினம் பெருநாளைக்கு அவர்களும் சந்தோஷமாக அவருடைய வீட்டிலே சமைத்து உண்ண வேண்டும் என்ற அடிப்படையிலே ஜகாத்துல் ஃபித்ராவுக்கு மேலதிகமாக அவருடைய சதகாக்களையும் இணைத்து அரிசியோடு சேர்த்து கறி ஏனைய பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடியுமா இருந்தால், நாளை நாங்கள் கொண்டாடுகின்ற பெருநாளிலே ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறேனோ, என்னால் இன்று 5 குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கிறது, என்னால் ஆக குறைந்தது ஒரு குடும்பம் என்று சந்தோஷமா பெருநாளை கொண்டாடுகிறது என்று அந்த மன நிம்மதி நிச்சயம் உங்களுடைய பெருநாளை சந்தோஷமாக்கும் சகோதரர்களே. அப்படி இல்லாமல் நாளை நாங்கள் மாத்திரம் உண்டு குடித்து விட்டு, நாங்கள் மாத்திரம் புத்தாடைகளை அணிந்து விட்டு நாளை பள்ளிக்கு வருகின்ற போது, திரளுக்கு போகின்ற போது, பஜாருக்கு போகின்ற போது, வீதிகளிலே அலைந்து திரிகின்ற யாசகர்களை பார்க்கின்ற போது நம்முடைய உள்ளம் எவ்வளவோ உருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரமலான் வந்ததே இந்த ஈகை பண்பை உங்களுக்குள் வளர்ப்பதற்காக, ஏழையின் பசியை உணர்த்துவதற்காக. ஆனால் அந்த பசியை உணராமலேயே நான் இந்த பெருநாளுடைய தினத்தில் இருக்கிறேன் என்றால் நம்முடைய பெருநாளுக்கு என்ன அர்த்தம் இருக்க போகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனச்சாட்சியோடு சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாள் ஒவ்வொருவரும் முடிவெடுத்துக் கொள்வோம். என்னால் இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு குடும்பம் சந்தோஷமா பெருநாளை கொண்டாட வேண்டும். அது ஆடையாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், ஃபித்ராவாக இருக்கட்டும், அரிசாக இருக்கட்டும், ஏதோ என்னால் இன்ஷா அல்லாஹ் நாளை ஆக குறைந்தது ஒரு ஏழை குடும்பம் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த எண்ணம் தான் இன்றைய நாளிலே எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டிய மிகப்பெரிய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் என்பது வெறுமனே பசியை தாகத்தை மாத்திரம் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம், ஒரு இபாதத்து கிடையாது. அது ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக, உள்ளத்தில் இருக்கிற கஞ்சத்தனத்தை தூய்மைப்படுத்துவதற்காக, கருமித்தனத்தை தூய்மைப்படுத்துவதற்காக, சுயநலத்தை தூய்மைப்படுத்துவதற்காக பகல் முழுக்க பசியோடு தாகத்தோடு, இரவு முழுக்க கியாமுல் லைலோடு, இரவு வணக்கத்தோடு, தராவியோடு என்று மனிதனை புடம் போட்ட ஒரு மாதம் எங்களை விட்டு பிரிந்து செல்கின்ற போது அதனுடைய அசர்கள், அடையாளங்கள் நம்மிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, புனிதமான குர்ஆன் இறங்கிய மாதம், லைலத்துல் கத்ர் என்கின்ற 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாளை கொண்டிருந்த ஒரு மாதம், சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாயில்கள் மூடப்பட்ட ஒரு மாதம், ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்ட மாதம் எங்களை விட்டு இன்னும் சட்ட நேரத்தில் பிரிய போகிறதே. இது உண்மையில் ஒரு மூமினுக்கு சந்தோஷம் கிடையாது. உண்மையான ஒரு மூமின் மிக பெரும் கவலையோடு இருக்கிற நாள் இன்றைய நாள். இவ்வளவு அருள் கடாசங்கள் நிறைந்த ஒரு மாதம் என்னை விட்டு பிரிந்து போகிறது என்று எண்ணுகின்ற ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு கவலையோடு தான் ஈதுல் ஃபித்ர் பிறக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானை வழி அனுப்பி வைக்கின்ற இன்றைய நாளிலே ஒரு முஸ்லிம் உணர்வு பூர்வமாக இந்த ரமலானை வழி அனுப்பி வைக்க வேண்டும். அப்படித்தான் எங்களுடைய முன்னோர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணீரோடும் கவலையோடும் இந்த ரமலானை வழி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னு ரஜப் அல் ஹன்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உள்ளத்தை உழுக்கக்கூடிய சில வரிகளை சொன்னார்கள். அவருடைய நூல்களிலே நாங்கள் இதனை பார்க்கலாம். அதிகமாக இவ்வாறு அவர்கள் எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாதம் விடைபெறுகின்ற போது ஒரு முஃமின் அவனுடைய கண்கள் எப்படி கண்ணீர் வடிக்காமல் இருக்கும், எப்படியும் அது கண்ணீர் வடிக்கும். ஏனென்று சொன்னால் அடுத்த ரமலான் அவனுக்கு இருப்பது அவனுக்கு உத்தரவாதம் கிடையாது. எனவே ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை இழக்கின்ற ஒருவன் எப்படி கை செய்தப்படுவான்? தன்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருவரை இழக்கின்ற ஒருவன், இதுதான் நான் அவரை பார்க்கின்ற கடைசி தருணம் என்று நினைக்கின்ற ஒருவன் எப்படி கை செய்தப்படுவான்? அப்படித்தான் எங்களுடைய செலவுகள் கண்ணீர் விட்டார்கள், கதறி அழுதார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, மீண்டும் சொன்னார்கள், ரமலான் முடிவடைவதற்கு இன்னும் சற்று நேரம் இருக்கிறது. இப்படித்தான் சொன்னார்கள், இன்னும் சற்று நேரம் இருக்கிறது. இந்த நேரத்திலே யாரெல்லாம் ரமலானை சிறப்பாக கழித்தீர்களோ அவர்கள் அதே சிறப்போடு அதனை முடித்துக் கொள்ளட்டும். யாரெல்லாம் இந்த ரமலானின் சிறப்பை இழந்து விட்டார்களோ அதை எங்களை கடந்து செல்கின்ற நேரத்திலாவது அதனை சிறப்பான முறையில் வழி அனுப்பி வைக்கட்டும் என்று இமாம் இப்னு ரஜப் அவர்கள் சொன்ன வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், புகாரியிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாதீம். ஒரு அமலினுடைய கூலி ரெண்டு விஷயத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படும். ஒன்று, அது ஆரம்பிக்கிற நேரம் நியத்தை வைத்து தீர்மானிக்கப்படும். அது முடிகின்ற நேரம் அது எப்படி முடிகிறது என்பதை வைத்து தீர்மானிக்கப்படும். 29 நாள் தொழுது விட்டு ஜமாத்தோடு நின்று விட்டு சதகாக்களை கொடுத்து விட்டு ரமலான்களை பிரிகின்ற நேரத்திலே தொழுகைகளை கலாவாக்கியவர்களாக, ஜமாத்தை மறந்தவர்களாக, அல்லாவை மறந்தவர்களாக, திக்ரை இழந்தவர்களாக, குர்ஆனை விட்டும் தூரமானவர்களாக எங்களை விட்டு ரமலான் கழிந்து விடக்கூடாது. இன்றைய நாளும் இபாதத்துக்குரிய நாள் தான். லைலத்துல் கத்ர் முடிந்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ் என்கின்ற இந்த மிக பெரும் அருள் கொடையாளன் எங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலும் அதிகம் நாங்கள் அமல்களில் ஈடுபட்டு எங்களுடைய கடைசி முடிக்கின்ற போது சரியாக முடித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை விளக்குகின்ற இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஓட்ட பந்தயத்திலே ஓடுகின்ற ஒரு குதிரை மெதுவாக ஓட்டத்தை தொடங்கி வேகமாக ஓடி அந்த வெற்றி கோட்டை தாண்டுகின்ற சந்தர்ப்பத்தில் தன்னால் முடிந்த அளவு உத்வேகத்தை கொடுத்து பாய்ந்து முன்னேறி அந்த வெற்றி கோட்டை தாண்டிதான் அது வின் பண்ணும். அப்படித்தான் ஒரு முஸ்லிமும் ரமலானிலே ஆரம்பமாக மெதுவாக இபாதத்துக்களை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகரித்து கடைசி பத்திலே நல்ல இபாதத்துக்களை செய்து அது முடிகின்ற நாளிலே மிக வேகமான அதிகமான சதகாக்களை கொண்டு அதிகமான இபாதத்துக்களை கொண்டு அந்த ரமலானை முடித்து வைக்கின்றவனாக அவன் இருப்பான் என்று இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், முக்கியமான விஷயம் சிறப்பான முடிவுகள், குறையுள்ள ஆரம்பங்கள் அல்ல. அழகாக சொன்னார். முக்கியமான விஷயம் சிறப்பான முடிவுகள், குறையுள்ள ஆரம்பங்கள் அல்ல. நம்முடைய ஆரம்பங்கள் சில போது குறையாக இருந்திருக்கலாம். ரமலானை நான் அப்படி கழித்திருக்க வேண்டும், இப்படி கழித்திருக்க வேண்டும் என்ற கவலையோடு நாங்கள் இப்போது இருக்கலாம். இன்னும் முடியவில்லை. இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்திலாவது அல்லாஹ் ரசூல் எதிர்பார்த்த அந்த இபாதத்துக்களில் அதிகமானவற்றை நாங்கள் செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற மனிதர்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஈதுல் ஃபித்ர் என்பது சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த சந்தோஷமும் எங்களுடைய மகிழ்ச்சியும் எல்லை மீறியதாக அமைந்து விடக்கூடாது. உண்மையான சந்தோஷம் எதுவென்று நினைக்கிறோம்? நாங்கள் பலர் உண்மையான சந்தோஷம் எதுவென்று நினைக்கிறோம்? நாங்கள் உண்பது, நாங்கள் சாப்பிடுவது, நாங்கள் குடிப்பது, நாங்கள் அனுபவிப்பது, எங்களுடைய குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பது, இதுதான் உண்மையான சந்தோஷம் என்று பலர் நினைக்கிறோம். ஆனால் உண்மையான சந்தோஷத்தை அவர் அனுபவித்திருக்க மாட்டார். அடுத்தவருக்கு கொடுத்து அதிலே அவர் செய்கின்ற துவாவை கேட்டு பாருங்கள். அப்போது வருகிற சந்தோஷம், நிம்மதி, அப்போது வருகிற அந்த உல பூரிப்பு யாராலும் தந்துவிட முடியாது. அடுத்த மனிதர்களுக்காக நேரம் செலவழித்து களப்பணிகளில் ஈடுபடுகின்ற போது வருகிற சந்தோஷம், அடுத்த மனிதர்களுக்காக கொடுத்து உதவி சதகாக்களை அதிகரித்து வருகின்ற சந்தோஷம்தான் உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தையும் சேர்த்து நாங்கள் பெருநாளில் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கே சொல்ல வருகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய முன்னோர்கள் பலர் இபாதத்திலேயே மொத்த ரமலானையும் கழித்து விட்டு நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று கவலையோடு இருந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற ஒரு முக்கியமான வசனத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் இருக்கிறார்களே, அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும். அல்லாஹ்விடமே நாங்கள் மீண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த அச்சத்தின் காரணமாக அவர்கள் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும். அவர்கள் யார் தெரியுமா? உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத். அவர்கள் தான் நன்மையிலே போட்டி போட்டுக் கொண்டு செயல்படுவார். நன்மையிலே போட்டி, வஹும் லஹா சாபிகூன். அதில் அவர்கள் வின் பண்ணையும் செய்வார். போட்டி போட்டு வின் பண்ணி செய்கிற ஒரு விஷயம் தான் அமல். அமல்கள்ல போட்டி போடுபவர்கள் தான் உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களுடைய நடைமுறை எப்படி இருந்தது? முஅல்லா இப்னு அல் ஃபضல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த தாபீன்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ரமலான் ஆரம்பமாவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பிருந்தே யா அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு அடைய செய்வாயாக என்று துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார்கள்.
ரமலான் முடிந்து அடுத்த 6 மாதங்களுக்கு யா அல்லாஹ் ரமலானிலே நாங்கள் செய்த இபாதத்துக்களை அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு பெரிய நன்மைகளின் சொந்தக்காரர். ஆனால் சின்ன ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அவர் கேட்கிற பிரார்த்தனையை குர்ஆன் கற்றுத் தருகிறது. ரப்பனா தகப்பல் மின்னா. நாம் அமல் செஞ்சு வேறில்ல, அல்லாஹ் அதனை அங்கீகரிக்காத வரைக்கும். எனவேதான் அலி இப்னு அபீ தாலிப், முஅல்லா இப்னு அல்-ஃபத்ல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி 6 மாதங்களுக்கு அவர்கள் துஆ செய்வார்கள், எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ரமலானினுடைய இறுதி நாளிலே மக்களை பார்த்து அவர்கள் சொல்வார்கள், அமல்களை செய்வதை விட அந்த அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதில் கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தஆலா அமல்களை யார்கிட்ட தெரியுமா ஏற்றுக்கொள்ற? எல்லார்கிட்ட இருந்து அல்ல. எல்லாரும் செய்யற அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது. குர்ஆன் சொல்கிறது, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். தக்வா உள்ளவர்களிடமிருந்து மட்டும்தான் அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்கிறார். பேருக்கு, புகழுக்கு, சடங்குக்கு, சம்பிரதாயத்துக்கு அமல் செய்தவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வதில்லை. உண்மையான அல்லாஹ்வுக்காக என்ற ஒரே நோக்கத்துக்காக செய்தவர்களுடைய அமல்களை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்ததை நாங்கள் பார்க்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருநாளுடைய தினத்திலே போய் கடை வீதிகளிலே அல்லது மக்களுக்கு மத்தியிலே போய் அறிவிப்பார்கள், யார் அமல்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் பெருநாளை அடைந்தவர்கள் அவர்களுக்கு நான் வாழ்த்து கூறுகிறேன். யாரெல்லாம் அமல் செய்துவிட்டு அந்த அமல்களை அங்கீகரிக்காமலேயே நாட்களை கடத்திவிட்டு வந்தவர்கள் அவர்களுக்கு நான் ஆறுதல் கூற விரும்புகிறேன் என்று அவர்கள் சொல்லக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகம் நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய அமல்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்புவித்து அதனை ஏற்றுக்கொள்ள செய்யுமாறு இன்றும் நாளை பெருநாளுடைய தினத்திலும் அதிகம் அந்த துஆவை தான் நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பெருநாள் குத்துபாவிலே ஓதினார்கள். பெருநாளுடைய குத்துபாவிலே மக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்காக 30 நாள் நோன்பு நோட்டு இருக்கிறீர்கள், 30 இரவுகள் நின்று வணங்கி இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைய 31ஆம் தினத்திலே அதனை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய நாளை ஆக்கிக் கொள்ளுங்கள், நன்றியுள்ளவர்களாக இன்றைய நாளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே பெருநாளுடைய தினம் 30 நாள் செஞ்ச அமலுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்விடத்தில் அதனை ஒப்புவித்து அல்லாஹ் இதனை ஏற்றுக்கொள்ள என்று கெஞ்சுகின்ற ஒரு நாள். அது வெறுமனே களியாட்டங்களிலும் வெறுமனே எங்களை நாங்கள் வளமையாக செய்வது போல எங்களுடைய கொண்டாட்டங்களிலும் களியாட்டங்களிலும் மாத்திரம் கழிக்கின்ற ஒரு நாள் அல்ல. கொஞ்ச நேரம் நாங்கள் சந்தோஷமா இருக்கலாம், விளையாட்டுகளில் ஈடுபடலாம், அதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த பெருநாளையில் இபாதத்துக்களை மறந்த நாளாக, ஏழை எளியவர்களை மறந்த நாளாக, ரமலானில் எடுத்த பயிற்சிகளை அப்படியே மறந்த நாளாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. எப்படி ஒரு ராணுவ வீரன் 3 வருடங்கள் ட்ரைனிங் முடித்து விட்டு வந்தால் 30 வருடங்கள் அவன் அந்த ட்ரைனிங்கை வைத்து சேவை செய்வான், சமூக சேவை ஆற்றுவான், அந்த பாதுகாப்பு சேவை ஆற்றுவான். அப்படித்தான் 30 நாள் பயிற்றுவிக்கப்படுகின்ற ஒரு முத்தகி 300 நாள் அந்த பயிற்சியிலே அடுத்த மாதங்களை சரியாக இயக்கிச் செல்வான். இதுதான் ரமலானுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இமாம் மிக சோகமாக இருக்கிறார். அவரிடத்திலே மாணவர்கள் போய் கேட்கிறார்கள், ஈதுல் ஃபித்ருடைய தினத்தில் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய அடிமை நான். எப்படி ஒரு எஜமான் ஒரு வேலையை தந்து அந்த வேலையை முடித்துவிட்டு அது சரியாக செய்யப்பட்டதா என்று தெரியாத நிலையில் ஒரு அடிமை வருந்துவானோ, அப்படித்தானே அல்லாஹ்வுக்கு முன்னால் நானும் வருந்த வேண்டும். அல்லாஹ் என்னிடம் ரமலானை ஒப்படைத்தான், ரமலானை சரியாக நிறைவேற்றி விட்டேன் என்ற கவலையில் நான் இருக்கிறேன் என்று இவர்கள் பெருநாளுடைய தினத்தை கூட இப்படி அழகாக இபாதத்துக்குள் ஒரு மாற்றிக்கொண்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? செலவுகள் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற அச்சத்தில் இருந்தார்கள். நாங்கள் அவசரமாக நோன்பு முடிந்து விட்டதே, அடுத்தது பெருநாள் என்ற சந்தோஷத்தில் இருக்கிறோம். செலவுகள் பெருநாளை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் நாளாக ஆக்கிக் கொண்டார்கள். நாங்கள் ரமலானை முடித்துவிட்டு பெருநாளை பலர் களியாட்டத்துக்குரிய நாளாக ஆக்கிக் கொண்டோம். செலவுகள் பெருநாளை தொடர்ந்து 6 மாதங்கள் அல்லாஹ்வுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். நாங்கள் பிறை கண்டதோடு ரமலானை மறந்து விடுகிறோம். அவர்கள் வீணான பேச்சுக்களையும் சிரிப்பையும் பெருநாளில் தவிர்த்திருந்தார்கள். நாங்கள் கேளிக்கைகள் ஏனைய அம்சங்களில் மாத்திரம் மூழ்கி இருக்கிறோம் என்றால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான அந்த வேறுபாட்டை புரிந்து கொண்டு நாங்களும் அவர்களைப் போல வாழ தலைப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய அமல்களை கொண்டு பூரிப்படைந்து விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவசரமாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே வந்து ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். இப்போதுதான் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டு போகிறார். ஒரு பெரிய சம்பவம், நான் சுருக்கமாக சொல்கிறேன்.
இப்போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டு போகிறார். ஒரு சம்பவத்தை என்னிடத்திலே சொன்னார். முன்னைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர், அவருக்கு 500 வருடம் இபாதத் செய்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். ஒரு மலை அடிவாரத்திலே இருந்து கொண்டு அங்கே ஒரு நீரூற்றை அல்லாஹ் தஆலா அவருக்கு ஊறச் செய்திருந்தார். அது மதுரமான நீர், அதனை வளைத்து கடல் இருக்கிறது. ஆனால் அவருடைய ஊட்டிலே மதுரமான நீர் கிடைத்தது. அதனால் ஒரு மாதுள மரம் முளைத்திருந்தது. மாலை நேரத்திலே இறங்கி வந்து மாதுளம் பழத்தை புசிக்கிறார், அந்த தண்ணீரை குடிக்கிறார். பிறகு மலையின் மீது இருந்து அல்லாஹ்வை வணக்கத்திலேயே கழிக்கிறார். 500 வருடம் கழித்து விட்டு துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், என்னை நீ சுஜூதிலே இருக்கின்ற போது மௌத்தாக்க வேண்டும், சுஜூதிலே இருக்கிற நிலையில் என்னை நீ உயிர் தெழுப்ப வேண்டும். அவருடைய துஆவும் அங்கீகரிக்கப்படுகிறார். சுஜூதிலே மௌத்தாகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொன்னார்கள், நாளை மறுமையிலே அந்த மனிதன் சுஜூதுடைய நிலையிலே எழுப்பப்படுவான். எழுப்பப்பட்ட உடனே அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதரை என்னுடைய கருணையின் காரணமாக சுவர்க்கத்துக்குள் அனுப்புங்கள் என்று மலக்குமார்களை பார்த்து சொல்லுவார். இப்போது அந்த மனிதருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடும். யா அல்லாஹ், 500 வருஷம் உனக்காக நான் இபாதத்து செய்தேனே, அந்த இபாதத்துக்களை கொண்டு என்னை நீ சொர்க்கத்துக்கு அனுப்புவதில்லையா? நான் செஞ்ச இபாதத்துக்கள் இவ்வளவு இபாதத்துக்கள், அதை கொண்டு நீ என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புவதில்லையா? உன்னுடைய அருளின் காரணமாகத்தான நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று கேட்கிறார். இப்போது அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பார்த்து சொல்கிறான், அவருக்கு கணக்கை காட்டுங்கள். உடனே மலாயிக்காமார்கள் கணக்கை விரித்து சொல்கிறார்கள், இதோ நீ 500 வருடங்கள் செய்த இபாதத்துக்கள் பதிவாயிருக்கிறது, இவ்வளவு நன்மை இருக்கிறது. ஆனால் அது அல்லாஹ் உனக்கு தந்த ஒரு கண்ணினுடைய பார்வைக்கு கூட நீ செய்த இபாதத்துக்கள் சமனாக மாட்டாது. இப்போது ஏனைய உன்னுடைய உடல் உறுப்புகள், அல்லாஹ் உனக்கு செய்த இபாதத்து, உனக்கு செய்த அருட்கொடைகள், உனக்கு 500 வருஷம் ஆயுள் தந்தது, உன்னை சுஜூதிலே மரணிக்க செய்தது, இந்த நியமத்துக்கள் எதற்கும் நீ நன்றி செலுத்தி முடிக்கவில்லை. எனவே அல்லாஹ் தஆலா சொல்வான், இவனை நரகத்துக்கு அனுப்பு. இப்போது அந்த மனிதனை மலாயிக்காமார்கள், இது முஸ்ததரகாத் ஸஹீஹைனிலே வரக்கூடிய ஒரு சஹீஹான ஒரு ஹதீஸ். இப்பொழுது இதனை இவரை இழுத்துக் கொண்டு மலாயிக்காமார்கள் நரகத்தை நோக்கி போகின்ற போது அந்த மனிதன் கதறுவான், கெஞ்சுவான், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹமத்தை கொண்டு என்னை நரகத்திலே இருந்து காப்பாற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புவாயா? பல தடவை கெஞ்சியதற்கு பிறகு நரகத்தின் வாயிலே வைத்து அல்லாஹ் தஆலா அவனை காப்பாற்றி அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புமாறு ஏவுவான். அதுக்கு பிறகு அந்த மனிதனோட அல்லாஹ் தஆலா உரையாடுகின்ற ஒரு பெரிய ஹதீஸ். உனக்கு யார் இந்த ஆயுளை தந்தது, உனக்கு யார் கண் பார்வை தந்தது, உனக்கு யார் இந்த அருட்கொடைகளை தந்தது என்று கேட்க அந்த மனிதன் நீதான் யா அல்லாஹ், நீதான் யா அல்லாஹ்னு சொல்ல அதற்கு பிறகு அந்த மனிதனை நரகத்தில் இருந்து விடுதலை செய்த அந்த சம்பவத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு போனார். அன்புக்குரியவர்களே, நான் இந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்றால், இப்போது எங்களுடைய எல்லோருடைய மனதிலும் இருக்கிற, நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லோருடைய மனதிலும் வருகின்ற ஒரு விஷயம்தான் அமல்களை கொண்டு ஒரு பூரிப்பு வந்துவிடும். மாஷா அல்லாஹ், 30 நாளும் நான் நோன்பு பிடிச்சு, 30 நாளும் நான் தராவி மிஸ் பண்ணாம தொழுதேன், ஒரு குர்ஆன் 2 குர்ஆன் 3 குர்ஆன் ஓதி முடித்தேன், இவ்வளவு சதக்கா கொடுத்திருக்கிறேன், மாஷா அல்லாஹ், நான் நல்ல அடியா, நான் நிறைய செஞ்சுட்டேன் என்று உள்ளத்திலே ஏற்படுகின்ற இந்த அஜாப், இந்த ஆச்சரியம், இந்த ஒரு மேல் எண்ணம், இது பாவமான காரியமாக இருக்கிறது. நன்மைகளை கொண்டு பூரிப்படையக்கூடாது, போதாது என்ற எண்ணத்தோடு இன்னும் இன்னும் செய்ய வேண்டுமே தவிர, அல்லாஹ்வுடைய அருளுக்குத்தான் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறதே தவிர, நாங்கள் செய்த இபாதத்துக்கள், அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருட்கொடைகளில் ஒரு சின்ன அளவை கூட வீடு செய்ய முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாள் எங்களுடைய நிலைமை, எங்களுடைய அமல்கள் என்ன நிலைக்கு வரும் என்பதை நினைத்து நாங்கள் கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பிரார்த்தித்தார்கள்? வலா துஹ்ஸினி யௌம யுபஅத், யா அல்லாஹ், நீ உயிர் கொடுத்து எழுப்புகின்ற நாளிலே என்னை இழிவுபடுத்தி விடாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள் என்றால், நாங்கள் எந்த அளவுக்கு துஆ கேட்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே எஞ்சி இருக்கிற இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய வேலைகள், இஸ்திகாமத்துடைய விடயத்தில் நாங்கள் உறுதியோடு இருக்க வேண்டும். இவ்வளவு நாளும் செய்த அமல்களை விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்தும் செய்வர்களாக இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படுகின்ற அமல் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். எனவே ரமலானில் தொடக்கி வைத்த இரவு தொழுகை ரமலானில் மாத்திரம்தான் தொழ வேண்டும் என்பதல்ல, தொடர்ந்தும் நாங்கள் தொழலாம், எல்லா நாளும் தொழலாம். வித்தருடைய தொழுகை எல்லா நாளும் தொழலாம், எத்தனை ரக்காத்துகளும் தொழலாம். துஹா தொழுகை காலையிலே நாங்கள் தொழலாம், சதகாக்களை தொடரலாம், குர்ஆனை ஓதலாம். இந்த அமல்கள் தொடர வேண்டும் என்பதில் நாங்கள் கவனம் செலுத்துவோம். இரண்டாவது விடயம்தான், நாங்கள் மிக முக்கியமாக இந்த ரமலானிலே சுன்னத்தான அமல்களின் பக்கம் அதிகம் கவனம் செலுத்தினோம். ஃபர்துகளோடு மாத்திரம் எங்களை சுருக்கிக் கொள்ளாமல் இன்ஷா அல்லாஹ் முடியுமான வரைக்கும் சுன்னத்துகளின் பக்கம் அதிகம் நாங்கள் கவனம் செலுத்துவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆதான், ரமலான் முடிகின்ற போது யார் தௌபாவை பெறவில்லையோ அவன் நாசமடை. இப்போது முஹாசபா செய்து பார்ப்போம், நான் நாசமடைந்த கூட்டத்தில் இருக்கிறேனா, தௌபாவை பெற்றவனாக இருக்கிறேனா? தௌபாவை பெற்றிருந்தால் ரமலானுக்கு முன்னர் செய்த எந்த பாவமும்
திருப்பியும் தொடரக்கூடாது. அதான் தௌபாவினுடைய முதலாவது நிபந்தனை. செய்த பாவத்தை விட்டு விட்டு தான் தௌபா கேட்க வேண்டும், செய்து கொண்டு தௌபா கேட்க முடியாது. தௌபா என்றால் வருந்துவது, அந்நதும் தௌபா. தௌபாவுக்காக நாங்கள் வருந்தி இருக்க வேண்டும், இந்த பாவத்தை நான் செய்திருக்க கூடாது என்று வருந்தி இருக்க வேண்டும், அந்த பாவத்தை விட்டு இருக்க வேண்டும், இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் உறுதியளித்திருக்க வேண்டும். அது நடந்திருந்தால் அருள் பாலிக்கப்பட்டவர்களின் கூட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இல்லையா, பொய்க்கு அல்லாஹ்வை ஏமாற்றுவது போல வெறும் வார்த்தைகளால் தௌபாவை செய்தோம், உள்ளத்தால் தௌபா செய்யவில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்ன துஆ நமக்கு தான் பலிக்கும். நாசமடைந்தவர்கள் ரமலானை அடைந்து தௌபா அடையவில்லை, நாசமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் எங்களுக்கு எஞ்சி இருக்கிறது, உண்மையான தௌபாவை அடைந்து கொள்வதற்கு முயற்சிப்போம். ரமலானை தொடர்ந்து ஷவ்வால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய 30 நோன்புகளையும் நோட்டு அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலில் 6 நோன்புகளை யார் நோக்கின்றாரோ வருடம் முழுவதும் நோன்பு நோட்டு வரை போன்றாவா. 30 நோன்பு தொடர்ச்சியா பிடிச்ச நமக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் 6 நோன்புகளை பிடிப்பது சிரமமானதல்ல. மாம்கள் சொல்றாங்க, தொடர்ந்து பிடிக்கணும் என்று கட்டாயம் இல்லை, விட்டு விட்டு பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஷவ்வாலுடைய மாதம் நிறைவடைவதற்கிடையில் 6 நோன்புகளை பிடித்துக் கொண்டால் அந்த அவ்வளவு நோன்புக்கு 360, 36 நோன்பு, 10 மடங்கு கூலி, 360 நோன்பு, ஒரு வருஷம் நோன்பு பிடிச்ச கூலியை அல்லாஹ் தஆலா தருவதாக வாக்களித்திருக்கிறான். எனவே அந்த அமலின் பக்கமும் நாங்கள் கவனம் செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, திருநாள் தினத்திலே நாங்கள் சுன்னாக்களை பேணிக் கொள்ள வேண்டும். தக்பீரை முழங்குவது ஒரு முக்கியமான ஒரு சுன்னா. இன்ஷா அல்லாஹ் இன்று பிறை காண வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, நாங்கள் 30 பூரணப்படுத்தி விட்டோம். எனவே மகரிபுடைய தொழுகை முடிந்ததிலிருந்து தக்பீருடைய தினம். தக்பீரை அதிகம் சொல்ல வேண்டும். பயணம் செய்கின்ற போது, வாகனத்தில் இருக்கின்ற போது, கடையில இருக்கின்ற போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை பெருமிதப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். அவ்வளவு பெரிய நியமத்தை அல்லாஹ் தந்தான். 83 வருஷம் இபாதத்து செய்த பாக்கியத்தை ஒரே இரவுல தந்தானே, அவனை பெருமிதப்படுத்துறதுக்குரிய நாள் தான் பிறநாளுடைய தினம். எனவே அதிகம் இன்றைய நாள் தக்பீருக்குரிய நாள். இன்று நோன்பு துறந்தத்துல இருந்து நாளைக்கு தொழுகை முடியும் வரைக்கும் தக்பீர் தான், தக்பீரே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதிகமாக நாங்கள் தக்பீர்களை சொல்லிக் கொள்வோம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஒரு அறிவிப்பு வருகிறது, சஹாபாக்கள் சொன்ன அந்த தக்பீர்ல கடை வீதிகள் முழுக்க சத்தத்தால் நிறைந்திருக்கும் தக்பீருடைய சத்தம். அப்படி நாங்கள் தக்பீரை சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ரிவாயத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதிகம் நாங்கள் தக்பீரின் பக்கம் கவனம் செலுத்துவோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல ஜகாத்துல் ஃபித்ருடைய விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவோம். அதை ஏற்கனவே கொடுத்திருந்தால் சதகாவின் பக்கம் கவனம் செலுத்தி பெருநாளுடைய தினம், பெருநாளுடைய இரவெல்லாம் சதகாவுக்குரிய நாள். ரமலானுடைய சிறப்பு முடிகிறதுக்கு இன்னொரு 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் தான் எங்களுக்கு எஞ்சி இருக்கிறது. அதற்குள்ள இன்ஷா அல்லாஹ் ஏழுமான சதகாக்களை நாங்கள் செய்து கொள்ளலாம். குளிப்பது, புத்தாடை அணிவது, பாதைகளை மாற்றி செல்வது, திடல பள்ளிக்கு போகின்ற போது ஒரு பக்கத்தால் போய் மறுபக்கத்தால் வருவது, ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லோரும் பிறநாளுடைய தொழுகையை தொழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது வழிகளிலே தொழுகைகளை ஏற்பாடு செய்தார்கள். முடியுமானவர்கள் பொது வழிகளுக்கு போய் தொழலாம், இயலாதவர்கள், கஷ்டமானவர்கள், பிரயாண சிரமங்கள் இருப்பவர்கள் பள்ளி வாயிலும் தொழுகைகள் நடத்தப்படுகின்றது, அவற்றிலாவது கட்டாயம் கலந்து கொண்டு இந்த சுன்னாவை உயிர்ப்பிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலும் தொழுதிருக்கிறார்கள், திடலிலும் தொழுதிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, பெருநாள் தினத்திலே ஒருவர் சந்தித்து அங்கும் துஆ தான் செய்ய வேண்டும். ஒருவரை சந்தித்துக் கொள்கின்ற போது சஹாபாக்களுடைய நடைமுறை எப்படி இருந்தது? தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும். நாங்க செஞ்ச அமல்களை, எந்த அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும், உங்களோட அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும். துஆ. அது நாங்க மற்ற வாழ்த்துக்கள் மாதிரி இல்லை. ஈத் முபாரக் என்று சொல்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை சொல்லி தந்த ஒரு வழிமுறை கிடையாது. தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும், அது ஒரு துஆ, அழகான ஒரு துஆ. அல்லாஹ் உங்களையும் எங்களையும் பொருந்திக் கொள்ளட்டும், நம்ம செஞ்ச அமல்களை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று ஆளுக்கால் மாறி மாறி துஆ செய்து கொள்வதுதான் பெருநாளுடைய வாழ்க்கை. சஹாபாக்களுடைய நடைமுறை. ரசூலுல்லாஹ் அப்படியும் சொல்லவில்லை, சஹாபாக்கள் அப்படி சொல்லி இருக்கிறார் என்று வரக்கூடிய ரிவாயத்துக்களை நாங்க பார்க்கிறோம். எனவே முடியுமான வரைக்கும் அதை நாங்கள் செய்வது. சிலர் நினைக்கிறார்கள் பெருநாளுடைய தொழுகைக்கு போய் தொழுது விட்டு உடனே திரும்பி வருகின்ற பழக்கத்தை கொண்டிருக்கிறார். மிக தவறானது. உண்மையான சுன்னாவை பின்பற்றுவதாக இருந்தால் முறையாக பின்பற்றுவது. தொழுகையும் நாங்கள் கலந்து கொள்வது போலவே முழுமையாக பெருநாளுடைய குத்துபாவிலும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரம் நம்முடைய பிரதேசத்தை பொறுத்தவரையிலே எந்த ஊரிலும் இல்லாத சிறப்பை அல்லாஹ் தஆலா இந்த ஊருக்கு கொடுத்திருக்கிறார். வெளியூரில் இருந்து வரக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் நம்முடைய ஊரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அழகான ஒரு ஊர், சந்தோஷமான முஸ்லிம்கள் 100% செறிந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசம். இப்போது சிறுவர்களுக்கான விளையாட்டு நிகழ்ச்சிகள், ஏனைய களியாட்ட நிகழ்ச்சிகள், அதே போன்று எங்களுடைய கடற்கரை ஒன்றுகூடல்கள் என்று பெருநாளுடைய தினம் பல்வேறு சந்தோஷங்களால் நிறைந்திருக்கு. பிரச்சனை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் கூட அரபி தாக்களின் மக்களே, நீங்கள் ஈட்டியை கொண்டு விளையாடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அங்கிருந்து வந்த சில நாட்டுப்புறத்து மக்கள் அங்கே
சில விளையாட்டுகளை செய்து கொண்டிருக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தோளுக்கு பின்னால் நின்று பார்த்து கொண்டிருந்த சம்பவத்தை புகாரியிலே படிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே சிறுமிகள் சிலர் அங்கிருந்த அந்த துப் என்கின்ற ஒரு கருவியை இசைத்து பாட்டு பாடிய போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தடுக்க முற்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பெருநாள், அவர்களை சந்தோஷமா இருக்க விடுங்கள் என்று சொன்ன ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். எனவே பெருநாளுடைய தினத்திலே பாட்டு படிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், குடும்ப ஒன்று உடல்கள் செய்யலாம், விளையாட்டுகள் நடத்தலாம், எல்லாம் சுன்னாலாம். எப்படி தொழுகிறது சுன்னாவோ சந்தோஷமா இருக்கிறதுன்னு சொன்னாரா. ஆனால் அங்கு இஸ்லாமிய வரையறை பெறப்படவில்லை. ஆண் பெண் கலப்புகள் இருக்கக்கூடாது, தேவையற்ற முறையிலே அவுரத்துக்களை வெளிப்படுத்தக்கூட வகையிலே பெண்கள் ஆடை அணிந்து வெளியே செல்லக்கூடாது. இதிலே ஒவ்வொரு ரோஷமுள்ள கணவன்மாரும் தந்தைமாரும் சகோதரர்களும் ரோஷமுள்ளவர்களா இருந்தால் போதும். யாருக்கு ரோஷம் இல்லையோ, யாருக்கு வெக்கம் இல்லையோ அவர்கள் தாராளமாக நடந்து கொள்ளலாம். ஏனென்றால் இன்று வரக்கூடிய பெருநாளுடைய ஆடைகளை பார்க்கிறோம். ஒரு பெண்ணினுடைய அவுரத் குறைந்தது இந்த கரண் உங்களுடைய கையிலே உள்ளங்கையை தவிர்த்து ஏனைய அனைத்தும் மறைக்கப்பட வேண்டும், முகத்தையும் உள்ளங்கைகளையும் தவிர்த்து. இதுதான் பெரும்பாலான ஜும்ஹூர் உலமாவுடைய கருத்து. அதையும் தாண்டி சில கருத்து சொல்லியிருக்கிறார். இது எப்படியோ இந்த கைகள் தெரிகின்ற அளவுக்கு பெண்கள் ஆடை அணிந்து வெளியில் செல்வதை முற்றாக தவிர்ப்பதற்கு ரோஷமுள்ள ஒவ்வொரு ஆண் மகனும் இதற்காக முயற்சிக்க வேண்டும். மாத்திரமல்ல, பெண் பிள்ளைகளை ஆண்கள் நிறைந்திருக்கின்ற இடங்களுக்கு அழைத்துச் செல்வதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் பொருத்தமான குடும்ப ஒன்று கூடல்களை, மகரமி அஜினமி வரையறைகளை பேணி, அவுரத்துகளை பேணி, இஸ்லாமிய நடைமுறைகளை பேணி நாங்கள் குடும்பமாக ஒன்று சேர்ந்து சந்தோஷங்களை வெளிப்படுத்துவது, நல்ல முறையில சாப்பிட்டு குடித்து மகிழ்வது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று கிடையாது. சிறுவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற விளையாட்டு நிகழ்வுகளிலே தயவு செய்து பெரிய பெண்களை அழைத்துச் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு ஜமியத் உலமா, நகர சபை எல்லோரும் சம்மேளனம் எல்லாரும் சேர்ந்து வழிகாட்டி இருக்கிறார். எனவே அதனை கட்டாயம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்தான், இந்த வாகன நெரிசல் எங்களுடைய ஊரிலே ஒரு பெரிய சிக்கலாக மாறுகிறது இந்த திருநாள் காலப்பகுதியிலே. எனவே அவசியமற்ற முறைகளிலே அவசியமற்ற பிரயாணங்களை தவிர்த்துக் கொண்டு தேவைக்கு மாத்திரம் வழியில் செல்வது, மாற்று வழிகளை பயன்படுத்திக் கொள்வது, வீதி ஒழுங்குகளை பேணுவது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஈமானினுடைய 70 கிளைகளை கொண்டது. அதில் கடைசி கிளை வீதி ஒழுங்குதான். வீதியிலே மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீக்குவது ஈமானினுடைய ஒரு கிளை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே போக்குவரத்து போலீசார் இப்பொழுது கடும் நடவடிக்கைகள் எடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். குட்பின் சந்தியிலே ஒரு போலீஸ் அரண் அமைக்கப்பட்டிருக்கிறது விசேடமாக. அதே போன்று பாதுகாப்பு கடமைகளில் அவர்கள் ஈடுபட இருக்கிறார்கள். டிராபிக் போலீசார் போடப்பட இருக்கிறார்கள். எனவே வீணான பிரச்சனைகளுக்கு எங்களுடைய இளைஞர்கள் முகம் கொடுத்துக் கொள்ளாமல் நாங்கள் மிக கவனமாக இருக்கோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இளைஞர்களே, உங்களுடைய ட்ரெண்டை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் சில போது முரணாக நடந்து கொள்வதை ஒரு ட்ரெண்டாக பார்க்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அப்படி அல்ல. உண்மையான இளைஞர்கள் இஸ்லாத்துக்காக, மார்க்கத்துக்காக, சமூகத்துக்காக பெரிய குரல் கொடுத்தவர்கள் தான் உண்மையான இளைஞர்கள், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற்ற இளைஞர்கள். சகோதரர்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியிலே பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறது. ஏத்திகாஃப் அமல்களிலே நிறைய இளைஞர்கள் இணைந்து கொண்டிருக்கிற நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். பாடசாலை மாணவர்கள், இதுதான் ட்ரெண்ட். புதிய ட்ரெண்டை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எங்களாலும் இப்படி முடியும் என்று சொல்லுகின்ற பல வழிமுறைகள் இன்றைய இளைஞர்கள் சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில இளைஞர்கள் இளம் உலமாக்கள் சேர்ந்து இன்று இரவு ஏழை எளியவர்களுடைய வீடுகளுக்கு சென்று பெருநாளுக்குரிய சாப்பாடுகளை, உணவுகளை வாங்கி கொடுக்க போகிறோம் என்று துணிந்திருக்கிறார்கள். இதுதான் ட்ரெண்ட். இதை செய்து பாருங்கள். உள்ளத்திலே ஒரு சந்தோஷம், மக்களினுடைய துஆ, அல்லாஹ்வுடைய கருணை நிச்சயமாக கிடைக்கும். எனவே இளைஞர்கள் வித்தியாசமாக சிந்திக்கின்றவர்களாக மாற வேண்டும். உங்களுடைய அந்த இளமை துடிப்பை, உங்களுடைய அந்த மற்ற மனிதர்களை உங்களை திரும்பி பார்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இயல்பான ஒரு உணர்வு. அடுத்த மனிதர்களுக்கு முன்னால் நான் என்னுடைய பலத்தை, வீரத்தை காட்ட வேண்டும் என்பது நல்ல உணர்வு. அதை இப்படி பயன்படுத்தலாம். விளையாட்டு கழகங்களாக இணைந்து சிறுவர்களுக்கு விளையாட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து உங்களுடைய வீர தீர செயல்களை அங்கு செய்து நிச்சயமாக சிறுவர்களை சந்தோஷப்படுத்தலாம். விளையாட்டு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து அதிலே வீர தீர செயல்களை செய்து எங்களுடைய வீரத்தை நாங்கள் வெளிப்படுத்தலாம். அதை விட்டுவிட்டு அநியாயமாக உயிர்களை பறிக்கின்ற மோட்டார் சைக்கிள் சாகசங்களை செய்வதனூடாக அடுத்தவர்களுடைய பதுவாவையும் பெற்று, பாதசாரிகளுடைய இடையூறை விளைவித்த பாவத்தையும் பெற்று நாங்கள் ஏன் தேவையில்லாத விடயங்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு விடயத்தை நாங்கள் சிந்தித்தால் போதும். எனவே சட்டத்தை பின்பற்றுவோம், மார்க்க சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதுவே நாட்டின் சட்டங்களையும் நாங்கள் பின்பற்றுவது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாச்சியை சொன்னார்கள். பெருநாளுடைய தினத்திலே பெண்களின் பக்கம் போய் விசேடமாக சதகாச்சியை சொன்னார்கள். அப்போது பெண்கள் தாங்கள் பெருநாள் என்று அணிந்து வந்திருந்த நகைகளை எல்லாம் கலட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாவாக கொடுத்தார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. எனவே பெண்களும் அதிகம் சதகாக்களின் பக்கம் கவனம் செலுத்துவோம். வீண்விரயம், ஆடம்பரம், தொந்தரவு, இந்த மூன்றையும் தவிர்த்தால் நம்முடைய பெருநாள் சந்தோஷமாக இருக்கும். பட்டாசுகளை பொது இடங்களில் வெடித்து அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்வது, அடுத்த மனிதர்களுக்கு போக்குவரத்தில் இடையூறு செய்வது போன்ற விடயங்களை விட்டு கட்டாயம் நாங்கள் தவிர்த்திருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சோழர்களே, இஸ்லாம் எங்களுக்கு அனுமதித்த முறையிலே இந்த தினத்தை நாங்கள் கொண்டாட நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைய நாள் 3 செயல்களுக்கான நாள்.
நோன்பு திறக்கிறதுக்கு இடையில ரமலான்ல செய்யோர் மணி நேரத்தை செய்ய முடியாம போன அமல்களை எல்லாம் செஞ்சு முடிப்போம். சதக்காக்கள் மிஸ் ஆயிருக்கு, ஜகாத்துகள் மிஸ் ஆயிருக்கு, அதை எல்லாம் செய்து முடிப்போம். பிற தென்பட்டதிலிருந்து தக்பீருடைய வணக்கம் ஏனைய திருநாளுக்குரிய விடயங்களை நாங்கள் ஈடுபடுவோம். அதே நேரம் ஒரு முஹாசபாவோடு இருப்போம். நான் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதற்கு அடிக்கடி துவா செய்து கொள்வோம். மூன்றாவது, ஏழை எளியவர்கள் மீது கவனம் செலுத்தி ஆடம்பரத்தையும் வீண்விரயத்தையும் தொந்தரவையும் குறைத்து இந்த பெருநாளை இஸ்லாமிய வழிமுறைப்படி சந்தோஷமாக கொண்டாடுவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய நோன்புகளையும் பொருந்திக் கொள்வானாக, எங்களுடைய கியாமுல் லைல்களை பொருந்திக் கொள்வானாக, நாங்கள் செய்த எல்லா இபாதத்துக்களையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே நாங்கள் நபிமார்களோடு சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரய்யான் என்ற வாயிலூடாக சொர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. தௌபாவை பெற்றுக்கொண்ட கூட்டத்திலே எங்களை ஆக்கி அருள்வாயாக. ஏழை எளியவர்கள் மீது கரிசனை செலுத்தக்கூடிய எங்கள் உள்ளங்களை விலகாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம் உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற குழப்ப நிலைகளை தீர்த்து வைப்பாயாக. எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்த்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். ஃபயா இபாதல்லாஹ் ஊஸீக்கும் வ இய்யாய வ தக்வல்லாஹ் இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஃபயா இபாதல்லாஹ் ஃபகத் قال الله تعالى هو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. وقال أيضا فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.